அடுத்தது நம்ம பூட்டபிள் டிவைஸ் மூலயமா எப்படி ஒரு சிஸ்டத்துக்கு ஓஎஸ் போடுறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஸோ நீங்கள் பூட்டபிள் டிவைஸ் உங்கள் கம்ப்யூட்டரில் இன்சர்ட் பண்ணதோட பூட்டபிள் ஆப்ஷன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கீழே காமிக்கும். அது எந்த பட்டன் ப்ரெஸ் பண்ண சொல்லுதோ அது ஃபங்க்ஷன் கீஸில் உள்ள பட்டன்ஸ் ப்ரெஸ் பண்ண சொல்லும். எக்ஸாம்பிள் F10, F11, F12 அப்படின்ற ஃபங்க்ஷன் கீஸ் இருக்கும். அந்த ஃபங்க்ஷன் கீஸை நீங்கள் கிளிக் பண்ணதோட எந்த பூட்டபிள் டிவைஸ் நீங்கள் இன்சர்ட் பண்ணியிருக்கீங்களோ அந்த பூட்டபிள் டிவைஸ் உங்களுக்கு பிளிங்க் ஆகும். அந்த பூட்டபிள் டிவைஸை நீங்கள் என்ட்ரு கொடுத்ததோட அந்த ஓஎஸ் வந்து லோட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ எந்த பூட்டபிள் டிவைஸ் நீங்கள் கொடுத்துருக்கீங்களோ அந்த பூட்டபிள் டிவைஸ் வந்து உங்களுக்கு லோட் ஆகிருக்கும். ஸோ லோட் ஆனதுக்கப்புறம் விண்டோஸ் செட்டப் இஎம்எஸ் எனேபிள் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கொடுத்தீங்கன்னா விண்டோஸ் ஃபைல்ஸ் வந்து லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ உங்கள் பூட்டபிள் டிவைஸில் நீங்கள் விண்டோஸ் ஃபைல்ஸ் இருக்குங்களா, அந்த விண்டோஸ் ஃபைல்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ லோட் ஆனதுக்கப்புறம் ஸோ எந்த டைம் ஃபார்மேட்டில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ண போகிறீங்க அப்படின்றத சூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா இன்ஸ்டால் நவ் அப்படின்ற டேப் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த நெக்ஸ்ட் இன்ஸ்டால் நவ் அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் கொடுத்ததோட செட்டப் வந்து ஸ்டார்டிங் ஆகிடும். ஸோ செட்டப் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் எந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து நம்ம சிஸ்டத்துக்கு இன்ஸ்டால் பண்ண போகிறோமோ அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து சூஸ் பண்ணிக்கணும். ஸோ இப்போது விண்டோஸ் 7 அல்டிமேட் 64 அப்படின்ற ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரியான ஓஎஸ் வந்து தேவைப்படுதோ அந்த ஓஎஸ் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அந்த ஓஎஸ் நீங்கள் வந்து இதில் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ விண்டோஸ் 7 அல்டிமேட் 64 பிட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணலாம். ஸோ அதை சூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படின்ற டேப் கொடுத்தீங்கன்னா லைசன்ஸ் விண்டோ அப்படின்னு ஓப்பன் ஆகும். அந்த லைசன்ஸ் விண்டோவில் ஐ அக்செப்ட் த லைசன்ஸ் டேர்ம்ஸ் அப்படின்ற ஆப்ஷன்ஸை எனேபிள் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா எந்த மாதிரியான டைப்பில் வந்து நம்ம ஓஎஸை இன்ஸ்டால் பண்ண போகிறோம் அப்படின்ற ரெண்டு ஆப்ஷன் காமிக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா அப்கிரேட் அண்ட் செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கஸ்டம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அப்கிரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங், அதாவது முன்னாடியே வந்து அந்த சிஸ்டத்தில் ஓஎஸ் இருந்ததுன்னா அந்த ஓஎஸ் அப்படியே இருக்கும். நீங்கள் இப்போ ஃப்ரெஷ்ஷாக போடுற ஓஎஸும் வந்து அது கூடயே இருக்கும். ஸோ பட் கஸ்டமில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இருக்கக்கூடிய அந்த ஓஎஸை வந்து நீங்கள் டெலீட் பண்ணிவிட்டு, அதாவது ஃபார்மேட் பண்ணிவிட்டு நியூவாக ஒரு ஓஎஸ் வந்து ரைட் பண்ணுற மாதிரி மெத்தட்ஸ். ஸோ நம்ம செகண்ட் மெத்தட் யூஸ் பண்ண போகிறோம். அதாவது ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஓஎஸை வந்து நம்ம ஃபார்மேட் பண்ணிவிட்டு நியூ ஓஎஸ் நம்ம சிஸ்டத்துக்கு இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ அதனால் கஸ்டம் அட்வான்ஸ் அப்படின்ற இன்ஸ்டாலேஷன் மெத்தட் சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த விண்டோவில் பார்த்தீங்கன்னா நம்ம சிஸ்டத்தில் எத்தனை பார்ட்டிஷன் ஆஃப் ஹார்ட் டிஸ்க் இருக்கோ அது எல்லாமே இதில் டிஸ்பிளே ஆகும். ஸோ இந்த சிஸ்டத்தில் பார்த்தீங்கன்னா 2 பார்ட்டிஷன் இருக்குது, பார்ட்டிஷன் 1 and 2. ஸோ எந்த பார்ட்டிஷனில் நீங்கள் வந்து ஓஎஸ் போட போகிறீங்களோ அந்த பார்ட்டிஷன் நீங்கள் சூஸ் பண்ணணும். சூஸ் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். சப்போஸ் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஓஎஸ் அதில் இருந்ததுன்னா அந்த ஓஎஸை நீங்கள் ஃபர்ஸ்ட் ஃபார்மேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொடுக்கணும். ஸோ எந்த பார்ட்டிஷனோ அந்த பார்ட்டிஷனை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபார்மேட் பண்ணுறதுக்கு டிரைவ் ஆப்ஷன் அட்வான்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் கொடுத்ததோட ஃபார்மேட், ஸோ அந்த பார்ட்டிஷனை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபார்மேட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஆல்ரெடி இருக்கக்கூடிய அந்த ஓஎஸை வந்து டெலீட் பண்ணிவிடும். ஸோ டெலீட் பண்ணதுக்கப்புறம் எல்லா ஸ்பேஸுமே வந்து ஃப்ரீயாக இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படின்ற டேப் கொடுத்தீங்கன்னா விண்டோஸ் ஃபைல்ஸ் வந்து லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த லோடிங் பார்த்தீங்கன்னா 0 to 100% வரைக்கும் லோட் ஆகும். ஸோ எல்லா ஃபீச்சர்ஸும் வந்து இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் டிக் மார்க் இருக்கும். ஸோ இந்த இன்ஸ்டாலேஷன் நடக்கும் போதே 2-3 வாட்டி சிஸ்டம் வந்து ரீஸ்டார்ட் ஆகும். ரீஸ்டார்ட் ஆகி ஆட்டோமேட்டிக்காக வந்து ஸ்க்ரீன் ரெசல்யூஷன்ஸ், ஸோ அதோட இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் எல்லாம் வந்து லாக் ஆஃப் ஆகி திரும்ப ரீஸ்டார்ட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகும். ஸோ இது கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் விண்டோஸ் ஓஎஸ் இன்ஸ்டால் அப்படின்ற உங்களுக்கு மெசேஜ் வரும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் நார்மலாக சிஸ்டத்தை வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ 4 ஃபீச்சர்ஸ் வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஸோ எல்லா ஃபீச்சர்ஸும் இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் சிஸ்டம் வந்து ரீஸ்டார்ட் ஆகும். ஸோ ரீஸ்டார்ட் நவ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ரீஸ்டார்ட் ஆகிட்டு, ஸோ ரீஸ்டார்ட் கொடுத்ததுக்கப்புறம் எல்லாமே வந்து அப்டேட் ஆகும். ஸோ செட்டப் இஸ் அப்டேட்டிங் தி ரெஜிஸ்ட்ரி செட்டிங்ஸ். ஸோ என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் வந்து நியூ ஓஎஸில் நம்ம இன்ஸ்டால் பண்ணமோ எல்லாமே வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஸ்டார்டிங் த சர்வீசஸ். ஸோ லாஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டிங் இன்ஸ்டாலேஷன். ஸோ லாஸ்ட்டாக வந்து எல்லா ஃபீச்சர்ஸும் வந்து கரெக்டாக இன்ஸ்டால் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு வாட்டி ரெஃப்ரெஷ் போகும். அதான் வந்து கம்ப்ளீட்டிங் இன்ஸ்டாலேஷன். ஸோ இது வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். இது கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் சிஸ்டம் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரீஸ்டார்ட் ஆகும். ஸோ அகெயின் சிஸ்டம் வந்து
ரீஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி ஓஎஸ் இன்ஸ்டால் ஆகிட்டே இருக்கும் போது 2-3 தடவை வந்து சிஸ்டம் வந்து ரீஸ்டார்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஒன்ஸ் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் இந்த மாதிரி 2-3 வாட்டி சிஸ்டம் வந்து ரீஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கும். ஸோ அப்போ எதுவும் நம்ம பண்ண தேவையில்ல, ஆட்டோமேட்டிக்காக கம்ப்ளீட் இன்ஸ்டாலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக வந்து நமக்கு விண்டோஸ் வந்து நார்மலாக உங்களுக்கு ஸ்டார்ட் ஆச்சுன்னா நியூ ஓஎஸ் அதில் இன்ஸ்டால் ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ பார்த்தீங்கன்னா செட்டப் இஸ் ப்ரிப்பேரிங் யுவர் கம்ப்யூட்டர் ஃபார் ஃபர்ஸ்ட் யூஸ். ஸோ அதாவது செட்டப் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா நார்மலாக உங்களுக்கு விண்டோ எப்படி இருக்குமோ, ஸோ டெஸ்க்டாப்பில் கம்ப்யூட்டர் ஐக்கான், ஸோ ரைட் சைக்கிள் பின், ஸோ கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் அப் மெனு, அந்த மாதிரி உங்களுக்கு சிஸ்டம் ஓப்பன் ஆகிடுச்சுன்னா ஓஎஸ் வந்து உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ அது வரைக்கும் சிஸ்டம் வந்து 2-3 வாட்டி ரீஸ்டார்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் எதுவும் பண்ண தேவையில்ல, அந்த சிஸ்டம் கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் அப்படியே ஃப்ரீயாக இருந்தால் போதும். ஸோ ஒன்ஸ் வந்து ஓஎஸ் வந்து இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் விண்டோஸ் 7 அல்டிமேட் நம்ம போட்டதுக்கப்புறம் யூசர் நேம் கேட்கும். ஸோ பிசியில் என்ன யூசர் நேம் வேணுமோ யூசர் நேம் நீங்கள் டைப் பண்ணிக்கலாம், இன்ஃபோ மீடியா. ஸோ உங்களோட பிசிக்கு என்ன நேம் வேணுமோ அந்த நேம் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் பாஸ்வேர்டு வந்து நீங்கள் செட் பண்ணணும்னா உங்கள் சிஸ்டத்துக்கு பாஸ்வேர்டு நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ பாஸ்வேர்ட் செட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா விண்டோஸ் வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகணுமா இல்லை அப்டேட் ஆகக்கூடாதா அப்படின்ற ஆப்ஷன்ஸ் கேட்கும். ஸோ ஆஸ்க் மீ லேட்டர், ஸோ இந்த ஆப்ஷன் கொடுத்துட்டு நீங்கள் டைம் செட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இந்தியன் டைம் வேணுன்னா இதை புல் டவுன் மெனு பண்ணிங்கன்னா இந்தியன் டைம் நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ 5 சென்னை, கொல்கட்டா, மும்பை டைம். ஸோ டைம் செட் பண்ணிக்கலாம் அண்ட் டேட் செட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா எந்த ஹோம் நெட்வொர்க் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்களோ அந்த ஹோம் நெட்வொர்க் யூஸ் பண்ணிக்கலாம், பப்ளிக் நெட்வொர்க். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் விண்டோஸ் வந்து ஃபைனலைஸாக உங்கள் செட்டிங்ஸை வந்து செட் பண்ணதுக்கப்புறம் உங்கள் சிஸ்டம் நார்மலாக ஓப்பன் ஆகிடும். ஸோ ஒன்ஸ் இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் ஸோ ஃபைனலைஸாக நம்ம கொடுத்த செட்டிங்ஸ் எல்லாமே வந்து அதில் அப்டேட் ஆனதுக்கப்புறம் நார்மலாக விண்டோ வந்து நமக்கு ஓப்பன் ஆகும். ஸோ அந்த ஓப்பன் ஆகுது ப்ரிப்பேரிங் யுவர் டெஸ்க்டாப். ஸோ எல்லாமே இன்ஸ்டால் ஆன ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையுமே வந்து செக் பண்ணதுக்கப்புறம் நமக்கு நார்மலாக விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். ஸோ ஃபைனலாக வந்து விண்டோ வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம எந்த ஓஎஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கோமோ அது கீழே காமிக்கும், விண்டோஸ் 7 அல்டிமேட். ஸோ நம்ம ஃப்ரெஷ்ஷாக அதாவது நியூவாக ஒரு ஓஎஸ் வந்து நம்ம இதில் இன்ஸ்டால் பண்ணிட்டோம். இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் டெஸ்க்டாப் இப்படி தான் இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் மெனூஸ் அண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர்ஸ் அண்ட் டைம் நம்ம செட் பண்ணது எல்லாமே இருக்கும். இல்லை ஸ்டார்ட்டில் நீங்கள் போயிட்டு கம்ப்யூட்டர், ஸோ கம்ப்யூட்டருக்கு கொண்டு வரணும், ரைட் கிளிக் பண்ணி ஷோ ஆன் டெஸ்க்டாப் கொண்டு வந்தீங்கன்னா கம்ப்யூட்டர் வந்து டெஸ்க்டாப்பில் வந்துடும். ஸோ நம்ம என்ன ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோமோ அந்த ஓஎஸ் ஃபீச்சர்ஸ் பார்க்கணும், கம்ப்யூட்டரை கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்ற டேப், அந்த ப்ராப்பர்ட்டிஸ் டேப்பில் போய் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான ஓஎஸ் நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். விண்டோஸ் 7 அல்டிமேட் சர்வீஸ் பேக் 1 வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். அதோட ரேட்டிங், நம்ம சிஸ்டம் வந்து எந்த ரேம் ஸ்பீட் எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே வந்து இதில் நமக்கு இண்டிகேட் ஆகும். ஸோ நம்மளோட விண்டோஸ் வந்து ஒரிஜினல் ஓஎஸ்ஸா அப்படின்றது இங்கே காமிக்கும், ஜென்யூன் மைக்ரோசாஃப்ட் சாஃப்ட்வேர். ஸோ நாட் ஜென்யூன் ஓஎஸ் நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த சிம்பிள் இருக்காது. ஸோ ஜென்யூன் ஓஎஸ் போட்டால் மட்டும்தான் இந்த லோகோ இருக்கும். ஸோ சிஸ்டமில் நம்ம நியூவாக ஒரு ஓஎஸ் போட்டாச்சு. ஸோ இப்படி தான் வந்து பூட்டபிள் டிவைஸ் மூலிமா நம்ம ஓஎஸ் போட முடியும். தேங்க்யூ.